Hi friends, welcome to my YouTube channel செய்யார் முரளி வித்யா யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எங்க வீட்டு மாடி தோட்டத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். எங்க வீட்டு மாடி தோட்டத்துல என்ன செடி பார்க்க போறோம்னா கொய்யா செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். கொய்யா வந்து காய்ச்சிருக்கு பாருங்க. இதை எங்க வீட்ல ஃபர்ஸ்ட் டைம் நாங்க கொய்யா வந்து சாப்பிட போறோம் பாருங்க. ஏற்கனவே 2 பறிச்சிட்டேன், அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது நான் உங்களுக்கு அது ஜாயின் பண்ணுறேன் நான். பாருங்கள், நிறைய வந்து பிஞ்சு விட்டுருக்கு, பூ நிறைய வச்சுருக்கு பாருங்கள். எப்படியோ விநாயகர் சதுர்த்திக்கெலாம் எப்படியோ ஒரு 10 காயாவது இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய குட்டி குட்டி பிஞ்சுலாம் இருக்குது. இது பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா 3 காய் ஒரே கலையில் இருக்குது. இந்த பக்கம் 2 இருக்குது. அதுக்கே அணில் வந்துருமோன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொஞ்சம் பயமாகவே வேறு இருந்தது. மேலே ஹைப்ரிட் செம்பருத்தி பாரு, ஹைப்ரிட் செம்பருத்தி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே சூப்பராக இருக்குங்க. கலர் இது வந்து என்ன கலர் தெரியுமா? ஆரஞ்சு கலரா? லைட் ஆரஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரே கலையில் பார்த்தீங்கன்னா 3 கொய்யா செம்மையாக இருக்குது பாருங்கள். மொத்தம் 4 கொய்யா. அங்கே ஒரு கொய்யா தெரியுது பாருங்கள். ஒரு ட்ரம்மில் தான் நாங்கள் வச்சுருக்கோம், உங்களுக்கே பார்த்தா தெரியும். ஏங்க கூமாப்பட்டில் தண்ணி சர்பத்து மாதிரி இருக்குன்னா எங்கள் ஊர் செய்யாரில் எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் இருக்கிற கொய்யா அந்த மாதிரி இந்த மாதிரி எங்கள் வீட்டு கொய்யா வேற மாதிரிங்க. தொங்கு, ஆமாம் தொங்கு தான் செய்யாது. தேனிலடா கொய்யாடா அது. சாப்பிட்டாதான் அது டேஸ்ட் நம்ம உணர முடியும். சாப்பிட்டா உணர முடியும். சாப்பிட்டு பாருங்க, இப்ப நான் சாப்பிட்டு பார்க்க போறேங்க. அப்ப வெட்டு சாப்பிடலாம். ஏங்க இப்போ நம்ம இந்த கொய்யாவை வளர்த்தவரையும் கூப்பிட போறோம். இந்த கொய்யா பத்தி என்ன தெரியுமா சொன்னா? இந்த கொய்யாவை சாப்பிட்டா டிப்ரெஷன் இருக்குது, டெப்ரஷன் இருக்காது. அதே டெப்ரஷனா? அந்த லவ் ஃபெயிலியர் பசங்களா இருக்கானுங்க, அவங்க சாப்பிட்டோன்னு வச்சு லவ் ஃபெயிலியர் இருக்காதுங்க. மனசுலாம் பட்டாம்பூச்சி பறவை சாப்பிட்டு பார்க்கலாங்க. இந்த தோட்டத்தை வளர்த்தவர், இந்த செடியை வளர்த்தவர் வந்துட்டாரு பாருங்க. அவரு சாப்பிட்டு சொல்லுவாரு, வெட்டி சாப்பிடலாம். தேன் மாதிரி இருக்குதா இல்லை அடை மாதிரி இருக்குதா இல்லை தேன் அடை மாதிரி இருக்குதான்னு பார்த்துடலாம், வெட்டிடலாம். எங்க அழகாருங்க, சாப்பிட்டு லவ் ஃபெயிலியர்லாம் போதான்னு பார்க்கலாங்க. வெட்டி ஆயிடுச்சுங்க, சாப்பிடலாமா? எங்க மிளகாயும் போட்டு மிளகாத்தூள், சாரிங்க மிளகாத்தூளை போட்டு உப்பை போட்டு கலரி சாப்பிட போகிறோங்க. பாருங்க, பறிச்சு வந்தாச்சு. எங்கள் வீட்டு கொய்யா பாருங்க, தேன் கொய்யா பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டுனே இருக்கலாம்னு தோணும். மனசை பட்டாம்பூச்சியா பறக்கும். நான் வெட்டிங்கிறேன். தேன் கொய்யா அடை, தேன் அடை பாருங்க. ஏங்க இதில் பாருங்க, மஞ்சாத்தூளும் மிளகாத்தூளும் உப்பு போடாச்சு. நான் மஞ்சள் கொட்டுறாதீங்க, இந்த மஞ்சாத்தூள் தான் கொட்டணும், மிளகாத்தூள் தான் கொட்டணும். ஏங்க இவன் சும்மா கட் பண்ணினே இருக்கிறாங்க, சாப்பிட விட மாட்டாங்க. சாப்பிடுங்க, ஏறா சாப்பிடலாம், ஏறா சாப்பிடலாம். ஐயோ என்ன பண்றாங்க? 5 மிளகா போடுவேன். உப்பு போட்டியா இல்லையா? இருங்க போட்டுட்டு இருங்கய்யா குடுக்குறேன். எங்க சாப்பிட போறோங்க. உப்பு போடலையா? உப்பு போடல, உப்பு போடியா? போதுங்க, உப்பு அறுக்க போகுது. நோ பண்றான். பாருங்க, கூமாப்பட்டி, நாங்க கூமாப்பட்டி. எங்க வீட்டு கொய்யா பாருங்க. ஏங்க நிறைய போடுவோம், அப்புறமா பிசிக்ஸ்னா பின்ன என்ன பண்றாங்க? ஏங்க பாருங்க, நல்லா கலராச்சிங்க, கையெல்லாம் பாருங்க. ஏங்க நான் டிப்ரெஷன், நீ டெப்ரஷன், கேமராமேன் டிப்ரெஷன்றாருங்க. நான் கேமராமேனே. ஏங்க சாப்பிட்டு பார்ப்போங்க. வேற மாதிரி இருக்கு மக்களே. மக்களே அருமையான கொய்யா,
சூப்பர் கொய்யா நம்ம வீட்டு தோட்ட கொய்யா நம்ம டேஸ்ட் தேனடை தேனடை செம்ம டேஸ்ட் காரசாரமாக அருமையாக இருக்கு. இந்த மாதிரி டைமுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செம்மையாக இருக்குங்க. இது கொய்யா இல்லைங்க, கொய்யாவுக்கு மேலே சூப்பராக இருக்குதுங்க. சாப்பிட்டு பாருங்கள், மனசில் பட்டாம்பூச்சி பறக்கும், காதல் டிப்ரெஷன்லாம் குறையும். அப்படியே கண்ணை மூடி சாப்பிட்டீங்கன்னா அப்படியே தூக்கம் வரும். இந்த காத்துக்கும் இந்த கிளைமேட்டுக்கும் பா செம. காரம் ஓவர் ஆயிடுச்சுங்க. உப்பு போடாமல் குத்துக்கிறாங்க. உப்பு இருக்குது போதுங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி நீங்க மட்டும் சாப்பிடுங்க. நீங்க எனக்கு கேமராமேனுக்கு எப்படிங்க? கேமராமேன் ஊற்றிட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், அதனால தான் என்னை வந்து காமிக்க முடியல. பாருங்கள், ஒரு கொய்யாக்கு என்ன ஒரு அலப்பறை பாருங்கள். ஆனால் கொய்யா உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கடையில் வந்துட்டு நம்மளுக்கு செம்மையாகுதுல. இது நல்லா இருக்குது. என்ன கொய்யான்னு தெரியல. 4 கொய்யா காய்ச்சாலும் சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு நம்மளே நல்லா டேஸ்ட்டு. இப்போ தண்ணியாக ஊற்றுதா கொய்யா சாப்பிட்றது தண்ணியாக ஊற்றுது அப்படியே. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வீடியோக்காக சொல்லலை, உண்மையாகவே கொய்யா செம்ம டேஸ்ட்டு. எங்கள் வீட்டில் காய்ச்சது 4 கொய்யானாலும் அப்படியே சாப்பிட்டும் போது அப்படியே தண்ணியாக ஊற்றுதுங்க. அந்த டேஸ்ட் நல்லா இருக்குங்க, அப்படியே செம்ம ஸ்வீட்டு. நான் தான் ரோட்டுக்குள்ள போய் வாங்கி சாப்பிட்றோம். நம்ம வீட்டு வளர்ந்து பறித்து சாப்பிட்றதாங்க டேஸ்ட்டு. ஆமாங்க. கொய்யா காலி. ஐயோ காலியாக போச்சா? இல்லையே எனக்கு. ஏங்க பாருங்க, நக்கி சாப்பிட்டாங்க. நக்கி சாப்பிடல, பறிச்சு சாப்பிட்டோம். ஏங்க அவங்க வீட்டுக்கு கொய்யா இல்லை என்னவோ ஒரு நீங்கள் வளர்க்குறத சாப்பிட்டு மாடியில் வந்து ஒரு 6 மணிக்கு சாப்பிட்டு பாருங்க, இப்போ டிப்ரெஷனில் குறையுங்க. லவ் பிளேயர் பசங்களுக்குலாம் லவ் பிளேயர் வராதுங்க. ஏங்க ஏங்க இன்னொரு ரவுண்டு ஆரம்பிக்கலாமாங்க? கொய்யாக்கா மறுபடியும் பறிச்சாச்சு. மறுபடியும் மிளகாத்தூள் தடவுறோம், மறுபடியும் உப்பு போடுறோம், மறுபடியும் சாப்பிட்றோம். எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.